வெல்கம் டு தமிழ் எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நாம் அந்த திரை விமர்சனத்தில் இயக்குனர் அப்பாஸ் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபைட் கிளப் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான், இன்னொருத்தன் அரசியல்வாதியாக வெளியே இருக்கான். 12 வருஷம் கழித்து ஜெயிலேருந்து வரக்கூடிய ஜோசப்பு அரசியல்வாதியாக இருக்க கிருபாகரன் என்ன செய்யறேன்னா போட்டு தள்ள முயற்சி பண்ணுறேன். இந்த நேரடியாக போட முடியாமல் என்ன செய்கிறேன், தான் அண்ணங்கிட்ட ஃபுட்பால் கற்றுக்கிற இந்த ஒரு பையனை விஜயகுமாரை கூப்பிட்டு இவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறேன். அதுக்கான சிக்கலை இழுத்து விடுறேன். அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத இந்த படத்தினுடைய கதையாகும். ஒரு எதிரி இன்னொரு எதிரியை நேரடியாக தாக்காமல் இன்னொருத்தனை வச்சு என்ன செய்யணும் தாக்குற மாதிரி ஒரு கான்செப்டாக வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. எப்போயுமே ஒரு படத்துக்கு வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த வில்லன் என்ன செய்கிறேன்னா இன்னொருத்தனை ஏவி விட்டு அவனை கொல்லணும் செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். இப்படி இருக்கனால அந்த படத்தினுடைய வலுத்தன்மை என்ன செய்யணும் இல்லாமல் போயிடும். இந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைட் கிளப் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டரை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தா ஏதோ ஒரு ஹிந்தி படமோ அல்லது இங்கிலீஷ் படம் வந்திருக்கோ, ஒரு பயங்கரமான ஃபைட்டு படமாக இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா வெறும் வெட்டு குத்து ஒரே ஓட்டமாக இருக்கக்கூடிய ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இதில் எப்போ பார்த்தாலும் ஒரு எப்போ பார்த்தாலும் புகையை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. கஞ்சா போதை அதிகமாக போட்டு புகை மண்டலமாக இருக்குது. இந்த படத்தை நல்லா நிலையில் பார்த்துட்டு வெளியே வரவங்ககிட்ட கதை என்னடான்னு கேட்டால் அதனால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது. அப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்க, எந்த கதைக்களம் அப்படின்றத தெளிவாகவே இல்லை. ஒரு கட்டத்தில் தூத்துக்குடியை காமிக்கிறாங்க, ஒரு இடத்துல வட சென்னையை காமிக்கிறாங்க. ஒரு படம் எடுத்தால் எந்த கதைக்களமோ வட சென்னைன்னா வட சென்னையை மையமாக வச்சு எடுக்கணும், அல்லது தூத்துக்குடினா தூத்துக்குடி போகணும். எல்லா லொக்கேஷனையும் போட்டு கலந்து எந்த கதையை எந்த வடிவில் சொல்ல போகிறீங்க அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமே இதில் இல்லவே இல்லை. நாங்கள் தான் ஃபைட் கிளப்னு வச்சுட்டோம்ல, சண்டை படம்ட்டு, அப்புறம் என்ன சண்டையும் விதமாக தான் இருக்கும், கதையெல்லாம் அதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்றா அந்த படத்தை நீ யார் வேணால் பார்க்கலாம். இந்த படத்தில் கதைக்கான எந்த விதமான ஒரு முன்னோட்டமே இல்லை. ஒவ்வொரு கேரக்டருக்கும் இந்த கேரக்டர் இதுதான் பண்ணுது, இந்த கேரக்டர் இது தான் பண்ணுது அப்படின்ற தெளிவான விளக்கமும் இல்லை. ஏன் அவனை அடிக்கிறேன், ஏன் அவனை இதுக்கு கொலை பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான விளக்கமும் இல்லை. ஆனால் என்னென்னா இந்த படத்தில் மேக்கிங் ஸ்டைல் மட்டும் தரமாக இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்க ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி எப்படி மேக்கிங் ஸ்டைல் பண்ணணுமோ அந்த மேக்கிங் ஸ்டைல் கரெக்டாக இருக்குது. கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், ப்ளஸ் எடிட்டிங்காக இருக்கட்டும், இன்டர்கட்டில் எடிட்டிங் எல்லாம் பண்ணது எல்லாமே சூப்பர். ஆனால் படத்தில் வந்து கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 யாருக்குமே அந்த கதை என்னென்னா புரியவே புரியாது, விளக்கமாகவும் இல்லை அப்படின்றது அந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸேவும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வசந்த் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. பட் இவர் வந்து 96க்கு வந்து மியூசிக் பண்ணுவார். இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில இடங்களில் நல்லாயிருக்கு, சில இடங்களில் ரொம்ப எரிச்சல் விட்டுற மாதிரியே இருக்குது. இளையராஜாவோட படங்கள்லாம் தூக்கி போட்டு என்ன செய்கிறாருன்னா அந்த பாடல்களை பூரா வச்சு நிறையா வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சில பாட்டெல்லாம் என்ன செய்யணும் முழுசாகவே டப்பிங் அடிச்சுங்க அதை போட்ட மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதை ரீதியாக ரொம்ப மைனஸு, மேக்கிங் ரீதியாக அந்த படம் நல்லாயிருக்கு. நான் ஏதோ ஒரு படம்னு பார்ப்பேன், ஃபைட்டு படம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சரி, அது என்ன வடிவில் இருந்தாலும் சரி நான் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.